கண்மலையானவர், துதிக்கப்படத்தக்க தெய்வம். ஆமென். நம்முடைய இரட்சித்த ஆண்டவர், அவரே சோத்திரம், உயர்த்தப்படத்தக்க தெய்வம். நல்ல ஒரு பாடல். ஜீசஸ். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகன், நீரே என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீங்கப்பா. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்லுங்க. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசுவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. எங்கள் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளிலே எங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் தெய்வம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கப்பா. ஆமென். விசாலமான இடத்திலே எங்களை கொண்டு வந்து எங்களை தப்புவித்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசுவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, எங்கள் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் எங்களை நெருக்கும் போது உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடும் பொழுது, உயரத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து நீர் இறங்கி வந்து எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர், எங்களை தப்ப வைக்கிற தெய்வம். நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள்
இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். அப்பா, உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசுவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, சொல்லுங்க, என் கோட்டை, ரட்சகர், எங்கள் தேவன், நாங்க நம்பும் துருகம், என் கேடகம், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தா இயேசுவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ராஜா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இயேசுவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, எங்கள் ரட்சிப்பின் தேவன் இயேசுவே உயர்த்தப்படுவீராக. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்யணுமா? அவர் அதிசயமான காரியங்களை செய்யணுமா? எழுப்புதல் நாவியை ஊத்தணுமா? துதிக்கப்படத்தக்க தெய்வம், ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருங்க, அவரை ஆராதித்து கொண்டே இருங்க. அற்புதங்கள் தானா நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பலமா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில 2 பேர் துதிச்ச பொழுது சிறைச்சாலையில உலாவின ஆண்டவர் நிச்சயமா அந்த ஆலயத்தில் இன்னைக்கு உலாவுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசு ராஜாதி ராஜாவுக்கு. எசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பி வந்து சொல்றாங்க, நாங்க படையெடுத்த தேசத்துல எல்லாம் சோதனை நாங்க பிடிச்சிட்டோம், யுத்தம் பண்ணின எல்லா தேசங்களையும் நாங்க பிடிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பட்டணத்துக்கு விரோதமா நாங்க யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, எசேக்கியா ராஜா அங்கலாய்த்து நிற்கிறாங்க. அவனோடு கூட இருந்த ஜனங்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் என் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சபைக்கு, ஒரு தேசத்துக்கு ஆதரவாய் இருந்தா ஒரு சத்துருவும் உங்க எல்லையில வர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு அவர் ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல இந்த திருச்சபை இருக்கிறது நிமித்தம் இந்த பட்டணத்துக்கு தேவன் ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா. 10 நீதிமான்கள் நிமித்தம் ஆண்டவர் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படின்னா இத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு வரக்கூடிய ஆபத்து, நாசமோசங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் உங்கள் நிமித்தம் அது விலக்கப்படும். ஹல்லேலூயா. இம்மட்டும் வா மிஞ்சு வராத என்ன ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. நாசமோசங்கள், துர்மரணங்கள் இந்த பட்டணத்தில் வரக்கூடாது. நல்ல கையை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு
ஹல்லேலூயா. அவர்கள் இருட்டோட எழுந்து சத்துருக்கள் பாளையத்துக்கு கடந்து போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு தூதன் இறங்கி வந்து 1,85,000 பேரை கொன்று போட்டானா. இவர்கள் மறுநாள் போய் பார்க்கறாங்க, அங்க செத்த பிரேதங்களா விழுந்து கிடந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதரவா இருந்தா உங்க சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவாங்க. தெய்வம் உங்க குடும்பத்திற்கு திருச்சபைக்கு ஆதரவா இருந்தா, இதற்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனுஷீக வல்லமையா இருந்தாலும், எந்த ஆவிகளா இருந்தாலும் ஆண்டவர் மடங்கடிக்கப்படுவார். இந்த சபையின் மேல, இந்த கல்லுகளின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளம் மேற்கொள்ள முடியாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. நல்ல கையை தட்டி ஆரம்ப நேரத்தில் இருந்தே ஆவியானவர் நம்மளை ஹல்லேலூயா லீட் பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தட்டும். ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் வந்தாதான் விடுதலை, அவர் வந்தாதான் அற்புதம், அவர் வந்தாதான் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், அவர் வந்தாதான் உங்களை எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோட ஜெப சிந்தையோடு இருங்க. இந்த முதலாம் நாளிலிருந்து ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல், பரிசுத்தாவுடைய பலத்த ஒரு மகிமை சபைக்குள்ள உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Lord. நம்ம வாழ்க்கையில் அவர் பாராட்டின அன்புக்காக, இரக்கங்களுக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. எங்கேயோ கடந்து நம்மளை தேடி வந்து நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்து, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பு ஒருவராலும் தர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடி கொடுத்தாலும் ஹல்லேலூயா அவர் நமக்கு தந்த அபிஷேகத்துக்கு விலையே கிடையாது. ஹல்லேலூயா. பரலோகம் நம்மளை அங்கீகரித்திருக்கிறது. பாருங்க, பரலோகம் ஒரு மனுஷனை அங்கீகரிக்கிறது, அந்த மனுஷன் எவ்வளவு பாக்கியவான் பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம பாத்திரவான்கள் இல்லை. ஆண்டவர் இவ்வளவாய் நேசித்து சாக்கடையில் கிடந்த நம்மளை சாக்கடையில் இறங்கி வந்து ஸ்தோத்திரம் தூக்கி எடுத்து கழுவி நம்ம சாபங்களை மாற்றி பாவங்களை மன்னித்து அவர் இரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. சாக்கடையில் ஒரு மனுஷன் குடிச்சிட்டு கிடந்தான்னா உலகம் கவனிக்காது, உலகம் கவனிக்காம கண்டுகொள்ளாம போயிடும். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்து நீங்க பாருங்க, அந்த மனுஷனை, அந்த ஆத்துமாவும் விலையேறப்பட்ட ஆத்துமாவா இருக்கும். ஹல்லேலூயா. அது போல தானே ஒரு நாள் நம்ம இருந்தோம். கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்து, ஹல்லேலூயா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கைவிடாம நம்ம கையை பிடிச்ச ஆண்டவர். எத்தனையோ மனிதர்கள் உங்க கூட இருப்பேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன், நான் உன் கூட இருப்பேன் சொல்லி நிறைய பேர் வாக்கு பண்ணினாங்க. அந்த வாக்குல தவறி போயிட்டாங்க. நம்ம கையை பிடிச்ச ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் உங்க கையை விடலையே, உங்க குடும்பத்தின் கையை விடலையே. ஹல்லேலூயா. அந்த நல்ல அப்பாவுக்கு கையை தட்டி, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரைக்கும் எங்களை தாங்கினதற்கு, எங்க குடும்பத்தை தாங்கினதற்கு, இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எங்க கூட மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்து, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மாறாமலே எங்க கூட உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தி இயேசுவே. ஆச்சரியமானவரே, எங்க வாழ்வில் அதிசயமானவர் ஏசப்பா, நீங்க மட்டும் தான்ப்பா. ஆச்சரியமானவரே, எங்க வாழ்வில் அதிசயமானவரே. நல்ல கைகளை தட்டி ஆமென். Thank you Lord. இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்ததற்கு நானும் என் வீடு மாத்திரம்ப்பா. Thank you. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு
நான் தகுதியும் இல்லை. ஏசப்பா, என் வாழ்விலே நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர் எங்க கூட. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இயேசு ராஜா மட்டுமே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரைக்கும் நீர் தாங்கி ஆமப்பா, எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பர் ஆண்டவர். எங்க குடும்பத்தில் நல்ல முடிவுகளை தருகிற தேவன். எங்க போறது என்ன செய்யறதுன்னு வழி அறியாம அலைந்த எங்களை உங்க கண்கள் கண்டதே. ஆமாப்பா, தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா, தேங்க்யூ ஃபாதர். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. ஆமாப்பா, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியாம் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் என்ன தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எங்க நிலைமையை அறிந்த ஆண்டவர், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரண்டத்தனையாய் எங்களை மகிழ பண்ணுகிற தேவனப்பா நீங்க. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். ஆமென். சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தேன். ஆமாப்பா, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு ஏசப்பா சரியாக மகிழ செய்தேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, எங்க வாழ்வில் அதிசயமானவரே.
பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீங்க தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. உமக்கு சொந்தமான பிள்ளையாக தகப்பன போல எங்களை சுமந்தீர். இமை பொழுதும் எங்களை விட்டு விலகினாலும் உம்முடைய நீடிய இரக்கங்களினால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆமென். எங்களை சேர்த்துக் கொள்வீர். ஆமென். Thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Father God. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து அப்பா பிதாவைன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த ஆண்டவர். ஆமென். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி ஒவ்வொரு நாளும் சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே ஒவ்வொரு நாளும் உங்க சத்தம் உயரட்டும். மாறாமலே எங்க கூட உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர். நீங்க மட்டும்தான்ப்பா ஆச்சரியமானவரே ஏசையா அதிசயமானவரே. சொல்லுங்க ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. இயேசுவே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எங்களை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு வரைக்கும் இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு மகிமை. ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பது உங்க நீதி நிமித்தமோ உங்க உண்மை நிமித்தமோ உங்க பரிசுத்தத்தை நிமித்தமோ இல்லை, நான் ஒருவருக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்க முற்பிதா ஆபிரகாமுக்கு நான் பிராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அதை நான் மறக்காம இருந்ததுனால தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த சபைக்கென்று கர்த்தர் சில பிராமிஸை பண்ணியிருக்கிறார். இந்த திருச்சபைக்கென்று ஆண்டவர் சில உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபனுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. அல்லேலூயா. இந்த திருச்சபையில ஊழியர்கள் சிலதை போராடி மேற்கொண்டதுனால அவர்கள் சில பாடுகள் பிரச்சனைக்குள்ள போறாங்க. அது இந்த திருச்சபைக்கும் உங்க குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தாராம். ஹல்லேலூயா. இவர்கள் நொண்டி நொண்டி நடந்தது, இவர்கள் வயித்தை காய போட்டது, இவர்கள் கஷ்டப்பட்டது, அது இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையை பார்த்தாருன்னா என்னைக்கோ கைவிட்டுட்டு போயிருப்பாரு.
நம்ம நீதியை பார்த்தாருன்னா, பரிசுத்தத்தை பார்த்தாருன்னா கைவிட்டுட்டு போயிருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் பிராமிஸ் பண்ணியிருக்காரு. நீங்க மறந்தாலும் உங்க குடும்பத்தோட பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்க குடும்பத்துல வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால தான் சிலரை கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு, சிலரை கர்த்தர் பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி சத்துரு என்னைக்கோ சூறையாடிட்டு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். உடன்படிக்கை நினைவு கூறுகிற ஆண்டவர், வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மேல வாக்குத்தத்தம் இருந்தா இஸ்மவேலன் துஷ்டன் தான். ஆனா ஆபிரகாம் வாக்குத்தத்தம் உடையன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிற ஆண்டவர். நல்ல கையை தட்டி இயேசு ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா. நம்மளை அழைக்கும் பொழுது கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதை நீங்க மறந்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்னு நீங்க மறந்திருக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல வந்து நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஜெபத்தை கேட்கிறவர், உடன்படிக்கை செய்து கொண்டவர், அவர் மறக்கலன்னு சொல்றாரு. நான் மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். நம்ம மறந்துடுவோம். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஞாபகம் மறதியே கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு மெமரி லாஸே வராது. அவர் ஞாபகம் மறதியே கிடையாது. அவர் நம்மளை மறக்காத தெய்வம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால மறக்கப்படுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னை கைவிட மாட்டேன்னு இயேசுவாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசுவாவுக்கு மகிமை. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழியில அவர் தண்ணீர் தடகமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாததை தேவன் செய்வார். யோசிக்க நம்ம சிந்தைக்கு கூட அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வருஷம் கிரகிக்க கூடாதவைகளை உங்க குடும்பத்தில் செய்யட்டும். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாதவைகளை, ஆராய்ந்து முடியாதவைகளை அதை எண்ணி எண்ணி யோசிச்சு பார்த்தா யோசிக்கவே முடியாது. எப்படி இதை கர்த்தர் செஞ்சார்னு தெரியாத அளவுக்கு இந்த வருஷம் சில அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களும் உங்க குடும்பத்தில் திருச்சபையில் கர்த்தர் செய்ய போறார். கையை தட்டி வாங்கிக்கோங்க. எனக்கு தான் சொல்லி வாங்கிக்கோங்க. ஜி மைனர். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்க வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்க ஊழியத்தில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது. சூப்பர் சூப்பர் சூப்பர். கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ.
கோடி நன்றி சொன்னாலும் கையை தட்டி சொல்லுங்க, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்க குடும்பத்தில் செய்பவரே. ஏற்ற வேளையில் உடைய வார்த்தைகளை தந்து சோர்ந்து போகாம எங்களை நடத்துறீங்கப்பா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் உங்க கிருபையை தந்து உங்க பிரசன்னத்தை தந்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா எங்களை தூக்கி சுமந்த ஆண்டவர் நன்றி இயேசுவேன்னு சொல்லு. ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். ஆமென். சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். சொல்லுங்க, ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து எங்களை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். ஆமென். சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசப்பா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் சபையில் செய்பவரே. தனிமையா இருக்கும் பொழுது உங்க சமூகத்தில் அங்கலாய்க்கும் பொழுதெல்லாம் தாயை போல அம்மாவை போல எங்க பக்கத்துல வந்து எங்க கண்ணீரை தொடச்சு விட்ட ஆண்டவர், எங்க கண்ணீருக்கு பதில் தந்த ஆண்டவர் நன்றி அப்பா. தேவையை நினைச்சு அங்க திகைத்து நின்ற போதெல்லாம் தகப்பன் தன் பிள்ளையை போஷிப்பது போல எங்களை நடத்துகிற தெய்வம் அப்பா. நீங்க தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல. ஆமாப்பா, நன்றி அப்பா. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து எங்களை வெறுக்காமல் நேசித்தீரையா ஏசையா. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து எங்களை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஓ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ?
கோடி நன்றி சொன்னாலும் ராஜா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்க குடும்பத்தில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்க சபையில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் ஊழியத்தில் செய்பவரே. கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் ராஜாவுக்கு உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் இயேசு ராஜா நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு அவர் நமக்கு செய்த நன்மைகள் உபகாரங்களை எண்ணி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எங்க வாழ்நாள் ஈடாகுமோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் நீங்க செய்த நன்மைகளுக்கு ஈடாகாதப்பா. உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ? நல்ல கையை தட்டி போன வருஷம் பார்த்தவங்களை இந்த வருஷம் பார்க்க முடியல, போன மாசம் பார்த்தவங்களை இந்த மாசம் பார்க்க முடியல. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ துர்மரணங்கள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் அயர்வதும் இல்லை. 24 மணி நேரமும் நமக்கு புரொடெக்ஷன் தருகிற ஆண்டவருக்கு நல்ல கையை தட்டி 24 hours நமக்கு புரொடெக்ஷன், நமக்கு பாதுகாப்பு. யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்தது போல ஆண்டவர் நம்ம திருச்சபையை கர்த்தர் வேலி அடைக்கிறார், நம்ம குடும்பத்தை வேலி அடைக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. நல்ல கையை தட்டி ஏசப்பா எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாழ்வே நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கானவர், நீங்க மட்டும் எனக்கு போதப்பா. ஹல்லேலூயா. அவருக்கு ஏமாற்ற தெரியாது, அவருக்கு மறக்க தெரியாது, அவருக்கு கைவிட தெரியாது, அவருக்கு தள்ளிவிட தெரியாது. ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் பொய் சொல்ல தெரியாது, அவர் பொய் சொல்லாத ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவரை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் பாருங்க. அவரை நம்பி வந்த ஜனம் எவராயினும், எந்த குலமாயினும், எந்த இனமாயினும், எந்த மதமாயினும், எந்த கோத்திரமானாலும், எந்த ஜாதியாயிருந்தாலும் அவர் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா, அவர் பிள்ளையா மாற ஆரம்பிச்சுட்டா, அவர் நடத்துகிற வழிகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா. டி மைனர். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கு எதிர்காலம் நீங்க தானையா, என் எதிர்காலம் இயேசுதானையா. எனக்கு வாழ்வே உங்க பிரசன்னம் தானையா, என் வாழ்வே எல்லாம் நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. வாழ்வே நீர்தானையா,
ஏசையா என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமை எந்தன் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா. ஆமே என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஏசையா என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா என்றைக்கோ நாங்க செத்து போயிருப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபப்பா, உங்க இரக்கம், உங்க காருண்யம், உங்க தயவு. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஆமென். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஏசையா என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஏசப்பா என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஏசையா என் வாழ்வே நீர்தானையா, எங்க எதிர்காலம் நீர்தானையா. எங்க போறது என்ன செய்துன்னு தெரியாத நின்ற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினது போல எங்களோடு கூட பேசின ஆண்டவர், நீ வடக்க தெற்க கிழக்க மேற்க நீ பார்க்கிறது எல்லாம் உனக்கு தருவேன் ஆபிரகாமுக்கு சொன்னது போல எங்களை நிறைய நேரத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தின ஆண்டவர். நல்ல கையை தட்டி. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீங்க தானப்பா. ஏசையா என் வாழ்வே நீர்தானையா, 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 என் வாழ்வே நீர்தானையா. அப்பா என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் எதிர்காலம் நீங்க தானையா. ஏசையா என் எதிர்காலம் நீங்க தானையா. ஆமென்.
என் வாழ்வே உங்க பிரசன்னம் தானையா, என் வாழ்வே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. எங்க எதிர்காலம் நீங்க தான்ப்பா, எங்களுக்கு ஊழியமே நீங்க தான்ப்பா, எங்களுக்கு எதிர்காலம் உங்க பிரசன்னம், எங்க வாழ்க்கையே உங்க மகிமை தான். வனாந்தரத்துல மோசே சொல்றாரு, இந்த மகிமை, இந்த பிரசன்னம், தேவ மகிமை, ஷக்கினா க்ளோரி எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகலன்னா எங்களை அனுப்பாதிருங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு எதிர்காலம் உங்க பிரசன்னம், எனக்கு எதிர்காலம் உங்க மகிமை, எனக்கு எதிர்காலம் உங்க கிருபை, எனக்கு எதிர்காலம் உங்க வல்லமை, எனக்கு ஊழியமே நீங்க தான்ப்பா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் 20 லட்சம் ஜனங்களை நடத்தின தேவ மகிமை இந்த ஊழியத்தை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறபடி நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துங்க, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு, அங்க வந்தா விடுதலை உண்டு. இந்த வைத்திருக்கிறாரோ அவர் திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒழுங்கும் கிரமமா ரொம்ப நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆராதிக்கட்டும். ஹல்லேலூயா. யோசுவாவும் ஹல்லேலூயா அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ விழுந்தது. இந்த எழுப்புதல் கூட்டங்களிலே விழாத எரிகோக்கள் விழப்போகிறது, விழப்போகிறது, எரிகோக்கள் விழப்போகிறது. ஆசாரியர்கள் யோர்தானிலே காலூன்றி நின்ற பொழுது ஹல்லேலூயா யோர்தான் ஒரு குவியலாகி விலகி போனது போல. ஹல்லேலூயா. கர்த்தரை விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஒரே ராத்திரியில யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அப்படி ஒரு சந்திப்பு, ஒரு டிவைன் சந்திப்பு இந்த நாட்களிலே ஆண்டவர் பலருக்கு தரப்போகிறார். ஒரு டிவைன் சந்திப்பு, ஒரு டிவைன் சந்திப்பு, தேவனுடைய சந்திப்பு. ஒரே பர்வதத்தில் ஒருவனுடைய வாழ்க்கை மாறினது, தமஸ்கு வாசலில் ஒருவனுடைய வாழ்க்கை மாறினது, மற்ற தீவில் ஒருவன் இயேசுவை நல்ல கையை தட்டி முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட ஹல்லேலூயா உங்களை முழுசா விட்டு கொடுத்து மனசை திறந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்களும், ஆவியானவர் நீங்களும். உங்களை லீட் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் தேவையில்லை. ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த தலத்தின் அனுபவம் இன்றைக்கு ராத்திரி இந்த திருச்சபையில வெளிப்படுகிறது. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி முடிக்கிற பொழுது ஆசாரியர்கள் ஆலயத்தில் நிற்க முடியாத அளவு மகிமை வந்தது போல இன்றைக்கு ஒரு பலத்த ஒரு மகிமை, ஒரு பலத்த மகிமை சபையில வெளிப்படுகிறது. பலத்த மகிமை, பலத்த கிருபை. ஓ glory. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் சபைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலரை ஆவியானவர் இந்த கூடுகையிலே ஒரு அடையாளமா மாற்ற போறாரு. நீ ஒரு அடையாளம், நீ ஒரு அடையாளம் சபையில, நீ ஒரு அடையாளம். அந்த வானம் திறக்கப்படுகிறது. சில நபர்களுக்காக ஆவியானவர் வானத்தை திறக்கிறார். நீ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதலாம் நாள் கூடுகையில் ஆவியானவர் பலமா பலமா கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ரெடி ஆயிக்கோங்க. பெதஸ்தா குளம் கலங்கினது போல இந்த இடத்தை கலக்க வந்திருக்கிறார். பெதஸ்தா குளம் எப்படி கலங்கிச்சோ, யாரு முந்தி ஆராதிக்கிறீங்க, யாரு முந்தி வார்த்தை கேட்கிறீங்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. ஆவியானுடைய பலத்தை தொடுதல் உண்டாக போகிறது. Glory, glory.
Glory Father, glory Father. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவுகிற ஆண்டவர். நீங்கள் என் ஜனம் என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவிலே அவர் உலாவுகிறார். நம் நடுவே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, உன்னதமானவர் நமக்கு உறைவிடும், நமக்கு மறைவிடும். Glory Father, hallelujah. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல. ஓ ஆமென். மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட. உங்களால் மட்டும்தான் கூட அப்பா, உங்களால் மட்டும்தான் முடியும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். வாய்க்காலை விட்டுங்க, உங்க பள்ளத்தாக்குகள் நிரம்பும், உங்க வாய்க்கால்கள் நிரம்பும். மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, இந்த ஊழியத்தை எங்க குடும்பங்களை காப்பாற்றி வளர்ப்பவரே ஆவியே மழையாக. பெனியேலிலே மிருக ஜீவன்கள் தன் பிள்ளைகள் தன் மனைவிகளை எல்லாம் யாப்போக்கு ஆற்றை கறக்க பண்ணி, பெனியேலிலே யாப்போக்கு ஆற்றங்கரையை கடக்க பண்ணி பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் மிருகஜம் எல்லாவற்றையும் 3 பகுதிகளாய் பிரித்து ஏசாவை பார்க்க அனுப்பி பிந்தி தனித்திருக்கிறான். ஹல்லேலூயா. யாக்கோபு கேட்டா, உன் சகோதரன் பின்னாடி வருகிறான்னு சொல்லு, பின்னாடி வருகிறான்னு சொல்லு. வாக்குத்தத்தம் உள்ளவன், சேஷபுத்திர பாகத்தை உடையவன், தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பின்னாடி வருகிறான்னு சொல்லு, பின்னாடி வருகிறான்னு சொல்லு. சில குடும்பங்களை கர்த்தர் பின்னாடி வச்சிருப்பது உன்னை உயிரோட வைப்பதற்கு, உன்னை உயிரோட வைப்பதற்கு. இந்த கூடுகைக்கு பின்னாடி நீ பின்னாடி இருப்பது இல்ல, நீ பின்னாடி இருப்பது அல்ல. யாக்கோபு தேவனை சந்தித்த பிற்பாடு வெகுமதிகளோடு ஏசாவை சந்தித்தது போல இந்த கூடுகைக்கு அப்புறம் வெகுமதிகளோட கிருபையோட மகிமையோட நீ சந்திக்க வேண்டியவர்களை நீங்க சந்திக்க போறீங்க. நல்ல கையை தட்டி